அது சரியா செப்டம்பர் 24, 2008 தென்மேற்கு டெல்லியில் இருக்கிற நஜாஃப்கர் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் உள்ள பைபாஸ் ரோட்டை பற்றி சொல்லணும்னா, இந்த ரோட்டுக்கு இருபுறங்களிலுமே பெரிய பெரிய மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு நிறைந்த பகுதி கிட்ட தான் அந்த ரோடு போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ரோட்டில் 60 வயது நிறைந்த ராஜு அப்படின்ற ஒருத்தர் எப்போதும் போல காலை நேரத்தில் வந்திருக்காரு. அந்த ரோட்டில் எப்போதுமே வாகனங்கள் போய்கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ரோட்டில் தன்னுடைய வாகனத்தை நிப்பாட்டினதுக்கு பிறகு சாலை ஓரமாக யூரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு அடையாளம் தெரியாத சடலத்தை அங்கிருந்த ஒரு புதரில் பார்த்து இருந்திருக்காரு. அதை பார்த்ததும் மிரண்டு போன அந்த நபர் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இறந்து கிடக்கிறது ஒரு பெண் அப்படின்னும், அவங்களுடைய சடலத்து மேலே எந்த ஒரு துணியுமே இல்லை அப்படின்னும், அவங்களுடைய முகம் அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற கல்லாலேயே அடித்து நசுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அந்த கிரைம் சீனை பார்க்கும்போதே அந்த கில்லர் அந்த பெண்ணை என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியுது. இப்போது அந்த பெண்ணுடைய முகம் அடையாளம் தெரியாததுனால யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். இதனால் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த சடலத்தை கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. அது கூடவே எந்த அளவுக்கு உயரம், எவ்வளோ வெயிட் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி கொள்ளவும் செய்கிறாங்க. அப்போ தான் அந்த பெண்ணுடைய கையில் ஒரு டேட்டோ ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு அப்படி என்ன தான் நடந்திருக்கும்? இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் இந்த பெண் கொலை செய்யப்படுவதற்கு காரணம் என்னவா இருக்கும்? 2008 டெல்லி போலீஸ் அதிகாரிகளுக்கு ரொம்பவே சவாலாக இருந்த ஒரு மர்மமான வழக்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. ரீசெண்டாக நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் இறந்து கிடக்கிற பெண்ணுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. அப்படி மருத்துவர்கள் அந்த பெண்ணுடைய சடலத்தை செக் பண்ணி பார்த்ததில் இந்த பெண்மணி இறந்து போய் ஒரு 15 மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னும், இவங்களுடைய கழுத்தை நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு இவங்களுடைய கழுத்தை அறுத்து விட்டுருக்காங்க. அது கூடவே முகத்தையும் சிதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதை வச்சு பார்க்கும்போது கில்லர் இந்த பெண்ணுடைய முகத்தை ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருந்திருக்கான். அடுத்த கட்டமாக இவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு இதே மாதிரி பெண்கள் யாராவது காணாமல் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது யாருமே அப்படி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரீசெண்டாக ஃபைல் பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் இந்த வழக்கில் எந்த ஒரு லீடுமே இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் ரொம்பவே திணற ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு கையில் இருந்து டேட்டோலாம் கிடைச்சாலும் கூட, அந்த சமயங்களில் பத்திரிகையில் இந்த செய்தியெலாம் வெளியிட்டாலும் கூட பெரிதாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே யாருக்கிட்டையுமே இல்லை. அதே சமயம் இது பெரிய அளவுக்கு அந்த சமயத்தில் பரபரப்பாக பேசப்படாததுனால செய்தி சேனல்கள்லையும் இந்த செய்தியை பற்றி வெளியிடாமலே இருந்திருக்காங்க. இதனால் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த வழக்கில் மேலும் மேலும் பின்னடைவு தான் ஏற்பட்டுக்கிட்டே போகுது. இப்படியே நாட்கள் 2 வருடங்கள் கிட்ட போகுது. ஆனாலுமே எந்த ஒரு லீடுமே அவங்களுக்கு கிடைக்காமலே இருக்கு. அதன் பிறகுதான் 2010 இந்த வழக்கை கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றி இருந்திருக்காங்க. அவர்களும் ஏதேதோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களாலையும் 2017 வரைக்குமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த வழக்குக்காக ஒரே ஒரு ஏசிபி மட்டும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காரு. அப்படி அவர் இந்த வழக்குக்காக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் சரியா ஏப்ரல் 12, 2017 வகையில் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் மூலமா ராகுல் அப்படின்ற ஒருத்தனை பற்றி தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த ராகுலை பற்றி போலீஸ் அதிகாரிகள் விசாரித்ததில் இவன் மேலே ஏற்கனவே சில வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னும், இவன் ஒரு 9 வருடத்திற்கு முன்னாடி ஒரு பெண்ணை கொலை பண்ணதான் அவங்களுடைய நண்பர்கள் கிட்டலாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் மூலமா தெரிய வர ஆரம்பிக்குது. உடனடியாக அந்த ராகுல் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவனை கைதும் பண்றாங்க. ஆரம்பத்தில் ராகுலை அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது அவன் எதுவுமே சொல்லாமலே இருக்கான். தொடர்ந்து என்ன தான் துருவி கேட்டாலும் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, நான் அன்றைய நாள் அந்த இடத்துக்கு போகலை அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்கான். ஆனால் போலீஸ் அதிகாரிகள் ஏற்கனவே இவனை வேற ஒரு வழக்கில் விசாரிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் செப்டம்பர் 24 ஒரு சடலத்தை மீட்டெடுத்தாங்களே, அன்றைய நாள் அந்த சடலம் கிடந்த ரோட்டு பகுதி வழியாக போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் அவனுக்கே தெரியாமல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரித்ததில் இவன் ஒரு பெண்ணுடைய கொலையில்
சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் போலீஸ் இன்ஃபார்மருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போ தான் 2008 ஒரு புதர் நிறைந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய சடலத்தை மீட்டாங்கல்ல, அதோடைய புகைப்படத்தெல்லாம் இவங்கிட்ட காட்டும்போது அவனுடைய முகம் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. தொடர்ந்து அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் இந்த பெண் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அதே டெல்லியில் இருக்கிற சுல்தான்புரி அப்படின்ற பகுதியில் 16 வயது நேர்ந்த ஆர்த்தி அப்படின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய அப்பா அம்மா மற்றும் 2 தம்பிகள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆர்த்தியோடைய வீட்டுக்கு பக்கத்தில் 21 வயது நேர்ந்த ரிங்கு அப்படின்ற ஒரு பையன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இவர்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நட்பு ஒரு கட்டத்தில் காதலாக மாற ஆரம்பித்து தங்களுடைய காதலை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 குடும்பத்தார்களுக்கும் இதை பற்றி தெரிய வர ஆரம்பிக்கும் போது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காம அவர்களை அப்படியே விட்டுருந்துருக்காங்க. இதனால 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா தங்களுடைய காதலை தொடர்ந்து இருந்திருக்காங்க. இந்த பையனும் அந்த பொண்ணுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கறது, கிஃப்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் பார்த்து இருந்திருக்காரு. இறுதியா அந்த பொண்ணுக்கு 18 வயது நிரம்புறதுக்கு முன்னாடியே சீக்கிரட்டான ஒரு திருமணத்தை முடிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த பெண்ணுக்கு 18 வயது நிரம்பி இருந்திருக்கு. வீட்டை விட்டு தான் ரிங்கு கூட வாழ போறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெட்டி படிக்க எல்லாமே எடுத்துக்கொண்டு ரிங்கு கூட வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கி இருந்திருக்காங்க. 2 பேரும் எந்த ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜுமே பண்ணாம ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையை தான் அந்த சமயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் ரிங்குவோடைய வீட்டில் இருந்து ஆர்த்தி ஓடி போகவும் செய்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இந்த ரிங்கு பல்வேறு இடங்கள்ல ஆர்த்தியை தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. இறுதியாக அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவர்களும் வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது கூடவே அந்த அப்பா அம்மா எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வந்ததாகவும், அந்த லெட்டரில் நீங்கள் நினச்சபடியே நான் ரிங்குவை திருமணம் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு ரிங்கு கூட வாழ பிடிக்கல, இதனால் ஒரு லாயருடைய பையன் கூட எனக்கு காதல் ஏற்பட்டுச்சு, அந்த பையன் கூட நான் ஓடி போயிட்டேன், நான் டெல்லியை விட்டு போயிட்டேங்கிறதுனால என்னை யாருமே தேட வேண்டாம், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் வீட்டை விட்டு ஓடி போனது கூட என்னுடைய கணவர்கிட்ட சொல்லலை, ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டார்னா நீங்கள் இந்த தகவலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையெழுத்தோட அந்த லெட்டரை அனுப்பி இருந்திருக்காங்க. தன்னுடைய மனைவி இப்படி ஏமாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லெட்டரை படித்ததுமே தேம்பி அந்த இடத்துல அழுது இருந்திருக்காரு. தன்னுடைய மாமனார்கிட்ட என்னுடைய மனைவியை ரொம்ப பிடிக்கும், எதனால் பிரிஞ்சு போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட தன்னுடைய குறைகள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்காரு. வேதனையில் இருக்கிற ரிங்குவை ஆறுதல் படுத்தினதுக்கு பிறகு அந்த குடும்பத்தார்கள் சாப்பிட வச்சுட்டு ரிங்குவை அந்த வீட்டில் இருந்து அனுப்பி இருந்திருக்காங்க. அப்படி அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ரிங்கு தன்னுடைய மாமனார் மாமியார் கிட்ட நான் இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு வேதனையோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே 2017 கிரைம் பிரான்ச் போலீஸ் அதிகாரிகள் ஆர்த்தியோடைய வீட்டில் வந்து விசாரணை பண்ணும்போது தெரிய வர ஆரம்பிக்குது. அது கூடவே தங்களுடைய மகள் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியோடைய அப்பா அம்மா ரொம்பவே நொந்து போயிருந்திருக்காங்க. அவங்களுடைய உடல்நிலை எல்லாமே மோசமடைஞ்சிருந்திருக்கு. அதனால 2014 ஆர்த்தியோடைய அப்பாவும் இறந்து போயிருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் ஆர்த்தியோடைய தம்பிகள் மற்றும் அம்மா கிட்ட 2008 அவங்களுக்கு கிடைச்ச அடையாளம் தெரியாத பெண்ணுடைய புகைப்படத்தையும் மற்றும் அவங்களுடைய கையில் இருந்த ஏ அப்படின்ற இங்கிலீஷ் லெட்டரோடைய டேட்டோவையும் காட்டி இது உங்களுடைய மகளுடையதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இது என்னுடைய மகள் தான் அப்படின்னு அந்த அப்பா அம்மாவும் அந்த தம்பிகளும் சொல்லி இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் அந்த இடத்துல இறந்து போனது ஆர்த்தி அப்படிங்கிறது உறுதியாகி இருந்திருக்கு. அடுத்த கட்டமாக ரிங்குவோடைய வீட்டில் வந்து விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்போ அவர்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா 2008 ஆர்த்தி மர்மமான முறையில் இறந்ததுக்கு பிறகு 2009 இவர் தன்னுடைய சொந்த வீட்டை வித்துட்டு இவர் இன்னொரு பெண்ணை திருமணம் கட்டியிருக்காரு அப்படின்னும் அந்த திருமணத்தின் மூலமா 3 மகன்கள் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. அது கூடவே அவர் 2வது திருமணம் பண்ண மனைவியோடைய பெயரும் ஆர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அந்த இறந்து போன ஆர்த்திக்கும் இந்த ஆர்த்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ, அப்படி இல்லைனா இவன் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணுறானோ அப்படிங்கிற சந்தேகத்தோட அந்த பெண்ணோடைய ஐடென்டி கார்டெலாம் வாங்கி பார்க்கும்போது அவங்களுடைய பெயர் வேறு விதமாக இருந்திருக்கு. இதனால் ரிங்கு கிட்ட ஏன் ஆர்த்தி அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னுடைய முதல் மனைவியை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என்னுடைய மனைவியை ஆர்த்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்கும் போதே அவங்களுக்கு ஏதோ ஒன்று உறுத்தலாக இருக்குது. இதனால் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்த்தி இறந்து போனதுக்கு பிறகு நீ ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஆர்த்தி காணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதா ஆர்த்தியோடைய குடும்பத்தார்களை விசாரிச்சதெல்லாம் சொன்னாங்க. அப்படி நீ எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு
போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ரிங்கு அப்படின்றவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை சொல்லியிருந்திருக்காரு. உடனடியாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுல அப்படி ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அன்றைய நாள் ஃபைல் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதை கேட்டதுமே அவன் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே உடனடியாக அவனை கைது பண்ணி அவங்களுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுடைய ஸ்டைல விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து முதலாவதாக கைது செய்யப்பட்ட ராகுலுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனித்தனியாக விசாரணை பண்ணும்போது தான் இவர்கள் 2 பேருமே நல்ல நண்பர்கள் அப்படின்னும் 2 பேரும் சேர்ந்து தான் ஆர்த்திக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த ரிங்குவும் ஆர்த்தியும் ஒன்றா ஒரு வீட்டில் லிவிங் டுகெதரில் இருக்கிற சமயத்தில் கொஞ்ச நாட்கள்லேயே இவங்களுக்குள்ள சண்டைகள்லாம் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சண்டைகள் ஒரு கட்டத்தில் இவன் வெறுக்கிற அளவுக்கு மாற ஆரம்பிக்கும் போது அந்த பெண் எது பண்ணாலுமே இவனுக்கு கோபத்தை தான் மூட்டி இருந்திருக்கு. இதனால் அந்த பெண்ணை அடிக்கடி அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முறையில் சித்திரவதைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்து கொண்டு இவனை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆர்த்தி எந்த ஒரு எதிர்ப்புமே காட்டாமல் அவன் சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவளை எப்படியாவது கழட்டி விட்டுறணும், ரொம்ப தொந்தரவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெத்து பேப்பர்ல அந்த பெண் கிட்ட கையெழுத்து வாங்கியிருந்திருக்கான். அவங்களும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்காம அவன் கேட்குற இடத்துலலாம் சைன் எல்லாமே பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு கொஞ்ச நாட்களே மறுபடியும் சண்டைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. 2 பேருமே பயங்கரமாக சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் செப்டம்பர் 23, 2008 வாக்கில் ஒரு விஷயத்துக்காக பயங்கரமாக சண்டை போட்டிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ரிங்குக்கு பயங்கர கோபம் வர ஆரம்பிக்குது. இவளை இதுக்கப்புறம் விட்டு வச்சா நம்மளுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்காது, இதனால் இவளை போட்டு தள்ளுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பெண்ணுடைய கழுத்தை இருக்குன்னு எரிச்சு அந்த பெண்ணுடைய மூச்சு அடங்குற வரைக்குமே இறுக்கிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் அவங்களுடைய உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அந்த இடத்துலையே இறந்து போயிருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உடனடியாக தன்னுடைய நண்பனான ராகுல் அப்படிங்கிறவனுக்கு கால் பண்ணியிருக்கான். இந்த ராகுல் ஏற்கனவே பல வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இவனுக்கு இது சாதாரணமான ஒரு விஷயம்தான், இதனால் தனக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணியிருக்கான். அப்போ தான் ராகுல் அந்த நஜாஃப்கர் அப்படின்ற பகுதிக்கிட்ட இருக்கிற ரோட்டோரமாக இருக்கிற ஒரு புதர் நிறைந்த இடத்துல இந்த பெண்ணுடைய சடலத்தை போட்டு முகத்தை அடையாளம் தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஐடியாலாம் கொடுத்துருந்துருக்கான். இதை கேட்டதுமே இந்த ரிங்கு வீட்டில் உட்காந்து இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் எப்படியும் ஆர்த்தியோடைய அப்பா அம்மாலாம் வந்து கேட்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கிட்ட வந்திருந்திருக்கான். அந்த சமயத்தில் ஆட்டோக்காரரை வெயிட் பண்ண சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை துப்பட்டாவால் போத்தி அந்த ஆட்டோவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போது குத்த வச்ச நிலையில் உட்கார வச்சு அவனும் தன்னுடைய மனைவியை தாங்கி பிடிச்சு கொள்ளவும் செய்கிறான். அந்த சமயத்தில் ஆட்டோக்காரர் என்னாச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய மனைவி சுயநினைவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வராங்க, இதனால் இவங்க மேலே சில இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, இவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இதனால் இன்சூரன்ஸுக்காக சில விஷயம் பண்ண போகிறேன், என்னை அங்கே மட்டும் ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்க போகிற இடத்தையும் சொல்லியிருந்திருக்கான். அந்த ஆட்டோ டிரைவரும் எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்த நஜாஃப்கர் அப்படின்ற பகுதி கிட்ட போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு ஆட்டோக்காரருக்கு காசெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை மெல்லமாக வெளியில் தூக்கிட்டு வந்து ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டிட்டு அங்கே இருக்கிற கல்லாலே அந்த பெண்ணுடைய முகத்தில் அடிச்சு நசுக்கி சிதைச்சி இருந்திருக்காங்க. எந்த ஒரு தடயத்தையும் அந்த இடத்துல விட்டுட்டு போகாம அங்கிருந்து இந்த ரிங்கு எஸ்கேப் ஆகியிருந்திருக்கான். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ராகுல் தான் உதவி பண்ணியிருந்திருக்கான். இவங்க 2 பேருமே எஸ்கேப் ஆகி போனதுக்கு பிறகு மறுநாள் போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர்த்தியோடைய அப்பா அம்மா கால் பண்ணி பார்த்துருக்காங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் ரிங்குக்கு கால் பண்ணி கேட்கும்போது எங்கே போனாலே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இதற்கு நடுவில் தான் ஒரு லெட்டர் ஒன்று அந்த ஆர்த்தியோடைய அப்பா அம்மாவுக்கு வந்திருக்கு. நான் ஒரு லாயர் சன் கூட ஓடி என்னை யாருமே தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் ஆர்த்தியோடைய சைனும் இருந்ததுனால அந்த அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராமலே இருந்திருக்கு. இவன் ஆர்த்தி கிட்ட சண்டை போடுற சமயத்தில் ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கினால அந்த பேப்பரில் தான் அவனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எழுதி இந்த அப்பா அம்மாவுக்கு லெட்டராக அனுப்பி இருந்திருக்கான். இதனால இந்த ரிங்கு மேலே எந்த ஒரு சந்தேகமும் வரவே இல்லை. பக்காவான ஆக்டிங்கையும் அவங்க கிட்ட போட்டதுனால யாருமே இவனை சந்தேகப்படவே இல்லை. இறுதியாக போலீஸ் அதிகாரிகளும் இந்த வழக்கில் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காததுனால இந்த வழக்கில் இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறு திருமணம்லாம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் தான் 9 வருடங்கள் கழித்து போலீஸ் அதிகாரிகள்கிட்டே மாட்டி இருந்திருக்கான். தான் இப்படி 9 வருடம் கழித்து மாட்டுவோம் அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தற்போதைக்கு இந்த ரிங்கு மற்றும் அவனுக்கு உதவி பண்ண ராகுல் அப்படின்ற இந்த 2 பேருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆணுடைய தேவையில்லாத கோபமும் வெறுப்பும் அவனை எந்த அளவுக்கு ஒரு முடிவை எடுக்க வைக்குது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இந்த மாதிரியான ஆட்களும் உங்களுடைய பக்கத்துலேயும் உங்களுடைய வீடுகள்லையும் இருக்கலாம். அதனால் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரியாக வரலன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு க்ரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.